சாந்தி 12/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே தந்தை இப்பொழுது உங்களை பராமரித்து கற்பித்து அத்துடன் ஆலோசனைகளையும் கூறுகின்றார். ஆகையால் ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்தும் ஆலோசனை பெறுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைய முடியும். கேள்வி: தண்டனையில் இருந்து விடுதலை அடைவதற்கு நீண்ட காலத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில்: பற்றை வென்றவர்கள் ஆகுவதாகும். உங்களுக்கு எவர் மீதும் எந்த பற்றும் இல்லாதிருக்க வேண்டும். உங்கள் இதயத்தை வினவுங்கள், எனக்கு எவர் மீதாவது பற்றுள்ளதா? உங்கள் பழைய உறவினர் எவரும் இறுதியில் நினைவு செய்யப்படக்கூடாது. யோக சக்தியினால் உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் செய்யும் போதே தண்டனை அனுபவம் செய்யாது உயர்ந்ததோர் அந்தஸ்தை உங்களால் கோர முடியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எதனையிட்டும் கவலைப்படாது. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் மறைமுகமான உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபியுங்கள். தடைகளை இட்டு அக்கறை கொள்ளாதீர்கள். முன்னைய கல்பத்தில் உதவி செய்தவர்கள் மீண்டும் உதவி செய்வார்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். எதனையிட்டும் கவலைப்படாதீர்கள். 2. இப்பொழுது இது எங்களின் ஓய்விற்கான ஸ்திதி என்பதையும் நாங்கள் வீடு திரும்ப உள்ளோம் என்பதையிட்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு மறைமுகமாக மிகவும் நன்றாக முயற்சி செய்யுங்கள். எந்த பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் புத்திகளில் முழுமையான நம்பிக்கை வைத்து எந்தவிதமான பயங்கரமான பிரச்சனையையும் சாந்தப்படுத்துவீர்களாக. உங்களுக்கு தந்தையின் மீது நம்பிக்கை இருப்பதை போல் உங்களிலும் நாடகத்திலும் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்களில் ஏதாவது பலவீனமான எண்ணங்கள் தோன்றுமாயின் அவை பலவீனமான சம்ஸ்காரங்களை உருவாக்கும். ஆகவே வீணான எண்ணங்களின் எந்தவிதமான பலவீனமான கிருமிகளும் உங்களுக்குள் பிரவேசிக்க அனுமதிக்காதீர்கள். அதேவேளை நீங்கள் பார்க்கும் நாடகத்தின் எந்த காட்சிகளிலும் அவை குழப்பமான காட்சிகளாக இருந்தாலும் நன்மையை அனுபவம் செய்யுங்கள். உங்களை அசைக்கும் சூழல் வந்தாலும் பயங்கரமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களின் புத்தியில் முழுமையான நம்பிக்கை வைத்து சதா வெற்றி பெறுங்கள். அப்போது பயங்கரமான பிரச்சனைகளும் சாந்தமடையும். ஸ்லோகம். தந்தையையும் சேவையையும் நேசிப்பவர்கள் இயல்பாகவே குடும்பத்தின் அன்பையும் பெறுவார்கள். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். வெவ்வேறு மதங்கள் எல்லாவற்றிலும் இறைவன் ஒருவரே என்ற நம்பிக்கை இருப்பதை போல் ஒரேயொரு உண்மையான ஞானத்தின் கடவுள் இருக்கின்றார். அதாவது ஒரேயொரு பாதையே இருக்கின்றது என்ற சத்தம் பரவும் போது பல வகையான சிறிய ஆதாரங்களை நோக்கி ஆத்மாக்கள் அலை பாய்வது முடிவிற்கு வந்துவிடும். இதுவும் பல பாதைகளில் ஒன்றே, இது நல்லதொரு பாதைதான் என மக்கள் இப்போது நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இறுதியில் ஒரே ஒரு தந்தையின் ஒரே ஒரு அறிமுகமும் ஒரே ஒரு பாதையும் மட்டுமே இருக்கும். சத்தியத்தின் இந்த அறிமுகத்தின் அலையையும் இந்த உண்மையான ஞானத்தின் சக்தியையும் பரப்புங்கள். ஆத்மாக்கள் அனைவராலும் வெளிப்படுத்தலின் கொடியின் கீழ் ஆதாரத்தை எடுக்க முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.